दर्शनमालय दर्शनम् அருள்மிகு பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில், திருவெண்காடு, புதன் ஸ்தலம். கைலை மலையில் காண்கிற சிவமே, காசியில் ஆளுமை செய்திடும் சிவமே, கங்கை சடைதனில் சூடிய சிவமே, கண்களுக்குள் நின்றாடிடும் சிவமே. நாகை மாவட்டம் சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் வழியில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது திருவெண்காடு. பாதையின் சிவமே, அடியவர் உள்ளம் வாழ்ந்திடும் சிவமே. மூலவர் அருள்மிகு ஸ்வேதாரண்யேஸ்வரர், அம்பாள் ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை. ஆகிய சிவமே, சோதியில் முழுவதுமாகிய சிவமே, ஒற்றுணை திருந்தடி திரு தரும் சிவமே, நற்றுணையாய் வரும் நாதனும் சிவமே. தல விருட்சம் வடவால், கொன்றை, வில்வம். தீர்த்தம் முக்குளம், சூரிய சந்திர அக்னி தீர்த்தம். புராணப் பெயர் ஆதி சிதம்பரம். ஊர் திருவெண்காடு, மாவட்டம் நாகப்பட்டினம். பாடியவர்கள் அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்க வாசகர். தேவார பாடல் பெற்ற திருத்தலம். ஐந்து நிலைகள் கொண்ட 2 ராஜகோபுரம். பித்தம் தீர்க்கும் தத்துவ சிவமே, இருள் போக்கும் பிறை சூடிய சிவமே, மறவாதென்றும். திருக்குளம் வேத பாடசாலை. ஆலயத்தின் மிகப்பெரிய வெளிப்பிரகாரம், உள்பிரகாரம், கருங்கல் தூண்களை உடைய உயரமான மண்டபங்கள். வெளிப்பிரகாரத்தில் புத பகவான் சன்னதி, அம்பாள் சன்னதி. அதுபோல் உட்பிரகாரத்தில் அகோர மூர்த்தி மற்றும் விநாயகர், துர்க்கை என ஏராளமான சுவாமி சன்னதிகள் அமையப்பெற்ற மிகப்பெரிய சிவாலயம். காசிக்கு சமமான ஸ்தலங்கள் 6. அதில் ஒன்று திருவெண்காடு. இத்தலத்தில் மூர்த்தி, தீர்த்தம், தல விருட்சம் எல்லாமே 3. நவக்கிரகங்களில் இது புதனுக்குரிய ஸ்தலமாகும். 51 சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று. சிவமே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் சிவமே, சிறந்தடியார் சிந்தை ஊரிடும் சிவமே. சிவனின் 64 மூர்த்தங்களில் ஒன்றான அகோர மூர்த்தியை இத்தலத்தில் மட்டுமே காணலாம். இவர் நவ தாண்டவம் புரிந்தார். எனவே இந்த திருத்தலத்தை ஆதி சிதம்பரம் என்பார்கள். சுடர் சிவமே, தேசனை தேனாரமுதே சிவமே, தீர்த்தமையாட்கொள்ளும் அழகே சிவமே. இங்கே நடராஜ சபையும் ரகசியமும் உண்டு. சிதம்பரத்தைப் போலவே நடராஜருக்கு அருகில் பெருமாளுக்கு தனி சன்னதி உண்டு. சொல்லிய பாடலின் பொருளே சிவமே. இந்திரன், ஐராவதம், விஷ்ணு, சூரியன், சந்திரன், அக்னி ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள். பட்டினத்தார் சிவ தீட்சை பெற்றதும் மெய்கண்டார் அவதரித்ததும் இந்த திருத்தலத்தில்தான். ஆளுமை செய்திடும் சிவமே, கங்கை சடைதனில் சூடிய ஸ்வேதாரண்யேஸ்வரர், திருவெண்காடர், திருவெண்காட்டு தேவர், திருவெண்காடுடைய நாயனார், திருவெண்காட்டு பெருமான் ஆகிய திருநாமங்கள் இறைவனுக்கு உண்டு. பௌர்ணமி கிரிவல பாதையின் சிவமே, அடியவர் உள்ளம் வாழ்ந்திடும் சிவமே. வணக்கம். திருவெண்காடு க்ஷேத்திரம் பிரம்ம வித்யாம்பிகா சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில். இது திருவெண்காடு காசிக்கு சமமான க்ஷேத்திரம். ஸ்வேதாரண்யம், பஞ்சநதம், கௌரி மாயூரமர்ஜினம், சாயாவனம் ச ஸ்ரீவாஞ்சியம், இது எல்லாமே காசிக்கு சமம். இதில் ஸ்வேதாரண்யம் அப்படிங்கிறது திருவெண்காடு.
திருவெண்காட்டில் வந்து 3 தீர்த்தம் இருக்குது. அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் அப்படின்னு. இந்த முக்கோலத்துலேயும் ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமியும் அம்பாளையும் தரிசனம் பண்ணால் 3 ஜென்மங்களில் செஞ்ச பாவங்கள் நிவர்த்தி ஆகும். தம்பதியாக ஸ்நானம் பண்ணால் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். சுவாமி வந்து ஸ்வேதாரண்யேஸ்வரர், திருவெண்காடு ஆதி சிதம்பரம்னு புராணங்களில் சொல்லியிருக்கிறதுனால நடராஜர் சபை உண்டு இங்கே. அதுக்கு அடுத்தது அகோரமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியே சிவபெருமான திருவெண்காட்டில் தான் உருவத்தோடு தரிசனம் பண்ணலாம். அதுமாதிரி அம்பாள் பிரம்ம வித்யாம்பிகை, அம்பாள் வித்யா பீடத்திலே இருக்கிறதுனால நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியது திருவெண்காட்டில் அம்பாள் தான். சுவாமி அம்பாளை தான் முதல்ல பிரார்த்தனை பண்ணணும். நல்ல ஞானம் படிக்கிற பசங்க திருவெண்காட்டில் நவகிரகத்தில் புதன் தன்னுடைய தோஷ நிவர்த்திக்காக சுவாமியும் அம்பாளையும் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கா. ஏன்னா அம்பாள் இருக்கிறது வித்யா பீடங்கிறதுனால திருவெண்காட்டில் வந்து அவர் பிரார்த்தனை பண்ணி அவர் பலன் அடைஞ்சிருக்கார். திருஞான சம்பந்தர் வந்து குழந்தையாக இருக்கும்போதே திருவெண்காட்டுக்கு வரார். அவருக்கு திருவெண்காடே சிவலோகமாக தெரிஞ்சுது. மண்ணெல்லாம் சிவலிங்கமாக இருக்குது, ஊரே சிவலோகமாக இருக்குது, நான் எப்படி மிதிப்பேன்னு சொல்லிட்டு ஊருக்கு எல்லையிலேயே நின்றுறார். அங்கேருந்து அம்பாளை கூப்பிட்றார். அந்த ஊருக்கு கூப்பிட்டான்குளம்னு பேர். குழந்தை நின்றுருக்கான் அப்படிங்கிறதுனால அம்பாள் போயிட்டு திருஞான சம்பந்தரை வலது பக்கத்தில் தூக்கிட்டு திருவெண்காட்டுக்குள்ள அழைச்சின்னு வருவாள். அதனால தான் அம்பாளை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளை இடுக்கி அம்பாள்னு சொல்லிட்டு வலது பக்கத்தில் திருஞான சம்பந்தர் இருப்பாள். அதனால் முக்கோலத்தில் ஸ்நானம் பண்ணணும். நவகிரகங்களில் புதன் வழிபட்ட ஸ்தலம். புதன் தோஷ நிவர்த்திக்காக திருவெண்காடு வந்து சுவாமியை அம்பாளையும் வழிபட்டு அவருடைய தோஷங்களெல்லாம் நிவர்த்தியானது. கல்வி, தொழில், நரம்புக்கெல்லாம் புதன் அதிபதி. 17 வருடம் தசாபுத்திங்கிறது நடக்கும். அதனால் 17 முறை புதனை பிரதட்சணம் பண்ணுறது, 17 தீபம் ஏற்றுறது விசேஷம். மிதுன ராசி, கன்னியா ராசி, மிதுன லக்னம், கன்னியா லக்னம் வந்து அவருடைய சொந்த ராசி, சொந்த லக்னம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல அபரிமிதமான பலன்களை கொடுப்பார். முக்கியமாக இசை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா கற்றுக்கணும். அரசியல் சம்மந்தப்பட்டது உங்கள் திறமை வெளியில் தெரியணும்னா புதனுடைய நவகிரகத்தில் அவருடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அதனால் அவர் வழிபாடு பண்ணும்போது சுபகிரகங்கிறதுனால உடனே கிடைக்கும். மிகப்பெரிய சிவாலயம், மிகப்பெரிய ஆகம வரலாற்றை உடைய கோயில். இதன் தல வரலாறு நீண்டு கொண்டே செல்லும். கண்டிப்பாக முழுவதும் சொல்ல முடியாது. முடிந்தவரை முயற்சிப்போம் திருவெண்காட்டு ஈஸ்வரர் அருளால். பிரம்மனிடம் பெற்ற வரத்தால் மருத்துவன் என்னும் அசுரன் தேவர்களுக்கு துன்பத்தை விளைவித்தான். சிவபெருமான் அருளியபடி தேவர்கள் வேற்று உருவில் திருவெண்காட்டில் வாழ்ந்து வந்தனர். அசுரன் திருவெண்காட்டிற்கும் வந்து தேவர்களுக்கு தொல்லை செய்தான். அவர்களோடு போர் புரிந்தான். அத்துடன் அசுரன் சிவனை நோக்கி தவமிருந்து சூலாயுதம் பெற்று ரிஷபதேவரை சூலத்தால் தாக்கி காயப்படுத்தினான். ரிஷபதேவர் சிவனிடம் முறையிட சிவன் கோபம் கொண்டார். அப்பொழுது அவருடைய 5 முகங்களில் ஒன்றான ஈசான்ய முகத்திலிருந்து அகோர மூர்த்தி தோன்றினார். இந்த அகோர மூர்த்தியை கண்ட மாத்திரத்திலேயே அசுரன் சிவனிடம் சரணாகதி அடைந்து வணங்கினான். சரணடைந்த அசுரனை அகோர மூர்த்தியின் காலடியிலும், காயம்பட்ட ரிஷபதேவரை ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமியின் நிறுத்த மண்டபத்திலும் இன்றும் காணலாம். அருள் சோதியே உமையோடு கலந்தாடி சிவமாகியே உணர்வோடு உறவாடும் உயிர் நாடியே உம்மடி நாடும் அடியாரை அகலாமலே நற்றுணையாகி நலம் சேர்க்கும் திருமேனியே. அருள் தூவிடும் மண்ணாமலே இருள் போக்கிடும் ஆராதனை கருப்புண்டு உருப்புண்டு வரும் வாழ்விலே திருக்கண்டு தினம் தொண்டு செயல் வேண்டுமே. சனி திங்கு உடல் தாங்கி வரும் நாளிலே அடுத்திங்கு பிறக்காத வரம் வேண்டுமே. நினைக்கின்ற நொடி நெஞ்சில்
உதிக்கின்றவன் இமை ரெண்டு கிடை நின்று ஜொலிக்கின்றவன் இமயத்தின் வடிவத்தில் இருக்கின்றவன் நம் இதயத்தின் இயக்கத்தில் இசைக்கின்றவன் அகோர மூர்த்தி. இந்த ஆலயத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் இவர். மருத்துவாசுரனை அடக்குவதற்காக சிவனின் ஈசான்ய முகத்திலிருந்து தோன்றியவர். இவரது வீரக்கோலம் இங்கு சிறப்பாக இருக்கிறது. அருள் தூவிடும் சிவபெருமான் தன் பக்தர்கள் பொருட்டு 64 வித உருவங்களில் காட்சியளித்து வருகிறார். இது 43வது உருவமாகும். இறைவனின் வீரச் செயலை காட்டும் கோலம். பெயரிலேயே சற்று கடுமை இருந்தாலும் அருள் நிலையில் இந்த மூர்த்தி அமைந்துள்ளார். அட்ட வீரட்ட தலங்களில் இத்தலம் சேராவிட்டாலும் சிவபெருமானின் வீரச் செயல் நிகழ்ந்த திருத்தலம் இது. இந்த அகோர மூர்த்தியை திருவெண்காடு தலத்தை தவிர வேறு எங்கும் கண்டுவிட முடியாது. சரணடைந்தவர்களை காப்பதில் இவருக்கு நிகர் இவரே என்பதால் அகோர மூர்த்தி எனப்படுகிறார். ஒடுங்காமல் அலைகின்ற மனம் ஒன்றவே ஒலிக்கின்ற பதமான திருவேதமே. ஒவ்வொரு ஞாயிறு இரவு 12 மணிக்கு இவருக்கு சிறப்பு பூஜை நடக்கிறது. விளக்காக உனை கண்டு ஒளி கூடினேன் கதி என்று சிவன் பாதம் இணை சேர்கிறேன் உன் திருநீரு தினம் பூசி திருவாகிறேன் நான் ஒரு போதும் மறவாதுன் புகழ் பாடினேன். அம்பாள் ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை இத்திருத்தலத்தின் தன்னிகரில்லா தெய்வம். இவர் திருவெண்காட்டின் சக்தி வடிவம். மாதங்க முனிவருக்கு மகளாக தோன்றி மாதங்கி என்ற பெயருடன் ஸ்வேதாரண்யேஸ்வரரை நோக்கி தவமிருந்து தன் கணவனாக பெற்றார். பிரம்மனுக்கு வித்தை கற்பித்தார். அதனால் பிரம்ம வித்யாம்பிகை என்று பெயர் பெற்றார். கல்வியில் சிறந்து விளங்க இந்த அம்மனை வழிபாடு செய்வது சிறப்பு. இமை போதும் நெஞ்சத்தில் நீங்காமலே நிலைக்கின்ற மெய்யான அருள் சோதியே உமையோடு கலந்தாடி சிவமாகியே உணர்வோடு உறவாடும் உயிர் நாடியே உம்மடி நாடும் அடியாரை அகலாமலே நற்றுணையாகி நலம் சேர்க்கும் திருமேனியே. அருள் தூவிடும் இருள் போக்கிடும் ஆராதனை. வித்யாகாரகன் எனப்படும் புத பகவான் அன்னை வித்யாம்பிகையின் அரசாட்சிக்கு உட்பட்டவர். தாயின் அரவணைப்போடு வீற்றிருக்கும் குழந்தை. அன்னையின் கோயிலுக்கு இடது பாகத்தில் தன் கோயிலை அமைத்துக் கொண்டு அருள் பாலிக்கிறார். திருவாசகன் தன்னொரு பாதி உமை தாங்கும் இடவாகவன் மூடுயிராகி எனைத்த அருள் நாயகன் அம்பலத்தாடி உணர்வேற்றும் அருஞ்சீரவன். இத்தலத்தில் திருவெண்காடு புதன் தன் அலிதோஷம் நீங்கி நவக்கோள்களில் ஒருவரானார் என்பது
புராண வரலாறு. இவர் செய்த மா தவத்தின் பலனாகவே ரிக்வேதத்தின் 5வது காண்டத்திற்கு அதிபதியானார். திருவெண்காடு நவக்கிரக ஸ்தலங்களில் மிகவும் புகழும் சிறப்பும் பெற காரணமாக அமைந்தவர். நவக்கிரகங்களில் புத பகவான் கல்வி, அறிவு, பேச்சுத் திறமை, இசை, ஜோதிடம், கணிதம், சிற்பம், மருத்துவம், மொழிகளில் புலமை ஆகியவற்றை தர வல்லவர். புதனின் தந்தையான சந்திரனின் சன்னதியும் சந்திர புஷ்கரணியும் புதன் சன்னதியும் அருகே அமைந்துள்ளது. ஜாதகத்தில் புதன் சரியாக அமையாவிட்டால் புத்திர பாக்கியம் கிடைக்காது. அத்துடன் அறிவு குறைபாடும் நரம்பு தளர்ச்சியும் ஏற்படும். இப்படி குறைபாடு உள்ளவர்கள் புத பகவானை வழிபட்டால் தோஷ நிவர்த்தி பெறலாம். ஒளிர்கின்றவன் சந்நிதி தேடிடும் சங்கடம் தீர்த்து செங்கடம் வேண்டினும் மங்களமே தன் அருட்பெரும் சோதியை பொழிகின்றவன். நவக்கிரகங்களில் புதன் சிவபெருமானை பூஜித்த ஸ்தலம் இது. பட்டினத்தார் இத்தலத்தில் வந்து திருவெண்காட்டு நாதரே அவருக்கு குருநாதராக இருந்து சிவ தீட்சை தந்த திருத்தலம். இந்த திருவிழா இப்போதும் நடந்து கொண்டு வருகிறது. அருள்மிகு காளி தேவி ஸ்வேத வனத்தில் எழுந்தருளிய மகாசக்தி யாதலால் ஸ்வேதன காளி என்று அழைக்கப்படுகிறாள். 8 கரங்கள். பக்தியோடு இவளை வழிபடுவோருக்கு இவள் அருள் புரிகிறார். தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த பரிகார பிரார்த்தனை ஸ்தலமாகும். திருவிழாக்கள். சிவாலயங்களில் நடைபெறும் அனைத்து விதமான பண்டிகைகளும், அதுபோல பரிகார மூர்த்திகளாக உள்ள முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, துர்க்கை ஆகியோருக்கு உரிய சிறப்பு நாட்கள், பெருமாளுக்கு உரிய நாட்கள் அனைத்தும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக மாசி மாதம் 13 நாட்கள் இந்திர பெருவிழா பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெறும். பெருமை வாய்ந்த சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று. புதன் பகவான். நவக்கிரக கோவில்களில் புதனுக்குரிய ஸ்தலம் இதுவாகும். வினை தீர்க்கும் விளையாட்டு பொறிகின்றவன் திறக்கின்ற விழியாகி இதயத்தின் மொழியாகி இதனையாள் கொள்ளும் நிலையானவன் நினைக்கின்ற பொழுதெல்லாம் உயிர் தண்டில் உருவாகும் மாசற்ற பெருஞ்சோதி வடிவானவன் தன் வழி சேர்க்கும் நிறைவான பொருள் காரணன். சித்திரை மாதம் திருவோணத்தில் நடராஜர் அபிஷேகமும், வைகாசியில் வெள்ளை யானைக்கு சாப விமோச்சனம் அளித்தல் நிகழ்வும் நடைபெற்று வருகிறது. ஆனி மாதத்தில் உத்திரத்தில் நடராஜர் அபிஷேகம், ஆடியில் பட்டினத்தாருக்கு சிவதீட்சை அளித்தல், ஆடி மாதம் ஆடிப்பூரம் அம்பாளுக்கு 10 நாள் உற்சவம், ஆவணியில் நடராஜர் அபிஷேகம், கோகுலாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி விழா ஆகியவை நடைபெறும். புரட்டாசி மாதத்தில் தேவேந்திர பூஜையும் நவராத்திரி விழாவும் நடைபெற்று வருகிறது. ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி, கார்த்திகை 3வது ஞாயிறு அன்று அகோர மூர்த்திக்கு மகாருத்ர அபிஷேகம், கார்த்திகை தீப சோமவாரம் ஆகியவை விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நடராஜர் அபிஷேகம், தை மாதம் மகர சங்கராந்தி விழா, பங்குனி தோறும் அகோர மூர்த்திக்கு லட்சார்ச்சனை வைபவம் போன்ற சிறப்பு நாட்கள். ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு திருவிழா கோலம் கொண்டிருக்கும் திருவெண்காடு. சஞ்சாரம் செய்கின்ற நெஞ்சோரமாய் ரீங்காரம் புரிகின்ற ஒரு மந்திரம், உள்ளார்க்கும் கில்லார்க்கும் பொதுவாகவே அருள்வாரி பொழிகின்ற ஒரு மந்திரம், அடியார்கள் தொழுகின்ற ஒரு மந்திரம், உள் நின்று உயிர்க்கின்ற திருமந்திரம். மாதாந்திர பிரதோஷம். அதில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொள்வர். மேலும் வருடத்தில் சிறப்பு நாட்களாக தீபாவளி, பொங்கல், தமிழ் ஆங்கில புத்தாண்டு தினங்களின் போதும் கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது.
வாழ்வில் வரக்கூடிய எல்லா இன்னல்களையும் நீக்கி நல்வாழ்வு தரக்கூடிய ஸ்வேதாரண்யேஸ்வரர். மாங்கல்ய பாக்கியம், புத்திர பாக்கியம், ஐஸ்வர்யம், ஞானம், குறிப்பாக கல்வி, இசைஞானம் ஆகியவற்றை வாரி வழங்கும் பிரம்ம வித்யாம்பிகை அருள் புரியும் திருவெண்காடு க்ஷேத்திரம் என்றே சொல்லலாம். மிக மிக சிறப்பான ஒரு சிவாலயத்தை தரிசனம் செய்த நிறைவு ஏற்படுகிறது. வார்பதிகம் கண்காட்டு நுதலானும், கனல் காட்டு கையானும், பெண் காட்டும் உருவானும், பிறை காட்டும் சடையானும், பண் காட்டும் இசையானும், பயிர் காட்டும் புயலானும், வெண்காட்டில் உறைவானும், விடைகாட்டும் கொடியேனே. தேவார திருப்பதிகம். ஆலய தரிசனம் காண்போம். தமிழகத்தின் கோயில்களில் புதஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.